ஸ்லீப் அண்ட் ஸ்ட்ரெஸ். சரிங்களா? ஸோ நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு விஷயம் ஃபோக்கஸ் பண்றாங்க. நான் ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு ரெண்டு விஷயம் என்ன அப்படின்னா, நான் வந்து நல்லா உணவு எடுத்துக்கிறேன், ஆரோக்கியமான உணவு எடுத்துக்கிறேன், நான் எக்ஸசைஸ் பண்றேன். ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா என்னோட ஆரோக்கியத்துக்கு அது போதுமானது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா இன்னும் ரெண்டு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆரோக்கியத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு, நம்ம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கான ஹெல்ப் பண்ணக்கூடிய ரெண்டு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்லீப் அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸுங்க. சரிங்களா? ஸோ நம்ம உணவு, எக்ஸசைஸ், நம்மளோட உறக்கம், ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ். இந்த நாலு விஷயம் கரெக்டா இருந்துச்சுன்னா தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான பர்சன் அப்படின்ட்டு உலக சுகாதார நிறுவனமே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சொல்லுதுங்க. சரியா? ஸோ ஸ்லீப் பார்ப்போம். ஸ்லீப் அப்படிங்கிறது என்ன? ஸோ ஸ்லீப் அப்படிங்கிறது என்னன்னா, இது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஓவர் நைட் தெரப்பி. ஸோ நம்ம நம்ம வந்து பாத்தீங்கன்னா காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ரொம்ப பிஸியா இருப்போம், ரொம்ப ஸ்ட்ரெஸ்டா இருப்போம். அப்போ நம்ம பாடியை வந்து பாத்தீங்கன்னா ரீசெட் பண்றதுக்கான ஓவர் நைட் தெரப்பி தான் ஸ்லீப். சரிங்களா? ஸோ நமக்கு வந்து ஸ்லீப் குறைஞ்சது இல்ல ஸ்லீப் அடிக்கடி டிஸ்டர்ப் ஆயிட்டு இருக்கு அப்படின்னா என்னென்ன சேலஞ்சஸ் வருதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட பசியை வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படுத்தும். எப்படி அப்படின்னா நம்ம கிரெலின் அப்படின்னு ஒரு ஹார்மோன் இருக்குங்க. அது வந்து என்னன்னா நம்மளோட பசியை தூண்டக்கூடிய ஹார்மோன். இது வந்து அதிகமாகும். அதே மாதிரி செட்டைட்டி ஹார்மோன் நமக்கு வந்து போதும் அப்படிங்கிற சொல்லக்கூடிய ஹார்மோன் உணவு. அது வந்து என்னன்னா லெப்டின் அப்படிம்பாங்க. அது வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிரும். அப்ப என்னன்னா நம்ம எவ்வளவுதான் உணவு எடுத்தாலும் நமக்கு இன்னும் வந்து பாத்தீங்கன்னா பத்துல அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த கெர்லின் அப்படிங்கிற ஹார்மோன் வந்து நமக்கு தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கு உணர்த்தும். அப்ப என்னன்னா வி டென் டு ஓவர் ஈட். சரிங்களா? சோ அதிகமா சாப்பிடுவோம். சோ அதுவும் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் அந்த மாதிரி உணவுகள் தான் நிறைய நம்ம நம்ம சாப்பிடறதுக்கு தூண்டும். சரிங்களா? தூக்கம் கெட்டுறப்போ அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நமக்கு வெயிட் போடும். ஓகேவா? அதே மாதிரி நமக்கு வந்து புவர் ஸ்லீப் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம மெட்டபாலிசத்தையும் டிஸ்டர்ப் பண்ணுதுங்க. சோ நம்ம மெட்டபாலிசம் டிஸ்டர்ப் பண்ணது அப்படின்னா நம்ம டைஜஷனை வந்து பாத்தீங்கன்னா குறைச்சிரும். தூக்கம் கெட்டோம் அப்படின்னா. அப்போ அதிகமாகவும் சாப்பிடுறோம். சரிங்களா? டைஜஷன் குறையிறப்போ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா டெஃபினட்டா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய சைடு எஃபெக்ட்ஸ் தாங்க கொடுக்கும். ஓகேவா? சோ தூக்கம் கெட்டுச்சு அப்படின்னா அப்போ நெக்ஸ்ட் டே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய சாப்பிடுவோம். டைஜஷனும் கம்மியா இருக்கும். அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த டே ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜியும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்ச மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குங்க. சரிங்களா? சோ நமக்கு வந்து சொன்னோம் ஸ்லீப் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஓவர் நைட் தெரப்பி அப்படின்னு. சரிங்களா? சோ அதாவது நமக்கு தூங்குறதுக்கு வந்து என்னன்னா ஈவினிங்ல ஒரு 7 மணிக்கு மேல நம்ம மெலட்டின் ஒரு ஹார்மோன் வந்து பாத்தீங்கன்னா சுரக்குங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தூங்குறதுக்கு நம்ம நம்மள ரெடி பண்ணும். சரியா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சுரந்துட்டு இருக்கும். நம்ம பிரெயினுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிக்னல் போகும். அதாவது ஈவினிங் நைட் ஆயிட்டு இருக்கு. சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த உங்க உங்க ஆக்டிவிட்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துக்கான ஆக்டிவிட்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு பிரெயினுக்கும் சிக்னல் போகும். சரிங்களா? சோ சோ அது வந்து பாத்தீங்கன்னா மெலட்டனின் ஹார்மோன். இந்த மெலட்டனின் ஹார்மோனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்கிருந்து சிக்னல் வருதுன்னு பாத்தீங்கன்னா செரட்டனின் ஹார்மோனுக்கு இருந்து வரும். சரிங்களா? சோ அப்ப அந்த செரட்டனின் ஹார்மோன் வந்து 90% வந்து எங்க ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா கட்ல தான் ப்ரொடியூஸ் ஆகுது. சரிங்களா? சோ அதனால இந்த கட் ஹெல்த்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டாபிக் எல்லாமே ஆட் பண்ணிருக்காங்க. அப்போ நம்ம கட்டு கரெக்டா இருந்தாதான் நமக்கு செரட்டனின் செக்ரிகேட் ஆகும். அப்பதான் மெலட்டனின் செக்ரிகேட் ஆகும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த தூக்கம் அப்படிங்கிறது நல்லா வரும். ஓகேங்களா? அப்ப என்னன்னா கட்டுக்கும் மைண்டுக்கும் வந்து பார்த்தா கனெக்ஷன் இருக்கு. ஸோ கட் இஸ் யுவர் செகண்ட் பிரெயின்னு சொல்லுவாங்க. அப்போ நம்ம கட்டு நல்லா இருந்தாவே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா தூக்கம் வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. சரிங்களா? அதே மாதிரி தூக்கம் அப்படிங்கிறது என்னன்னா எப்படி எப்படி நமக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னா இது வந்து என்னன்னா ஒரு ஃபிளைட் லேண்டிங் மாதிரி தான். சரிங்களா? ஒரு ஃபிளைட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30,000 அடி ஹைட்ல இருக்கும். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கிராஜுவலா வந்து பாத்தீங்கன்னா ஹைட் குறைச்சு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா ரன்வேக்கு வந்து லேண்ட் ஆகுது. அதே மாதிரிதான் ஸ்லீப் அப்படிங்கிறது கிராஜுவலா அந்த ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா தொடங்கும். சடனா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு படுத்துனே வந்து பாத்தீங்கன்னா தூக்கம் வராது. அது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா குறையும். ஈவினிங் ஆகும். ஈவினிங் ஆக ஆக எப்படி ஃபிளைட் லேண்ட் ஆகுதோ அதே மாதிரி நைட் ஆக ஆக வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மெலட்டனின் ஹார்மோன் அதிகமாகும். நமக்கு அந்த கார்டிசால் அப்படிங்கிறது குறையும். அப்ப நமக்கு வந்து என்னன்னா அந்த அந்த ஸ்லீப் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வர ஆரம்பிக்கும். சரிங்களா? சோ அந்த டைம்ல வந்து என்னன்னா நம்ம வந்து இந்த ப்ளூ லைட்ஸுங்க நம்ம நைட்டு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க தூங்குற வரைக்கும் டிவி பாக்குறோம், மொபைல் பாக்குறோம், கம்ப்யூட்டர்ஸ் பாக்குறோம். அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த ப்ளூ லைட்ஸ் வந்து நம்ம எகைன் வந்து நம்ம கண்ணுக்கு சிக்னல் போய் அந்த பிரெயினுக்கு வந்து இன்னும் தூக்கம் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா நைட் ஆகல அப்படின்னு சிக்னல் போயிடும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா மெலட்டனின் செக்ரிகேட் ஆகாது, கார்டிசால் தான் சுரந்துட்டு இருக்கும். அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம தூக்கம் வந்து பாத்தீங்கன்னா அந்த தூக்கத்துக்கான அந்த ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா அது தொடங்குறதுக்கு லேட் ஆகும்.
அப்போ லேட் ஆகிறப்ப என்ன ஆகும்னா நம்ம தூக்கம் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டர்ப் ஆகும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா தூக்கம் வந்து குறைவா இருக்கும். தூக்கம் குறைவா இருக்கிறப்ப என்னென்ன சேலஞ்சஸ் வருது அப்படிங்கறது முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், சரிங்களா? அப்போ ஒரு குட் நைட் நமக்கு ஸ்லீப் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா ப்ரியர் டு ஸ்லீப் 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி, சரிங்களா, 10 to 10:30க்குள்ள தூங்க சொல்றோம் கம்யூனிட்டியில. ஸோ அப்போ என்னன்னா 8 o'clock வந்து பாத்தீங்கன்னா நம்மள இதெல்லாம் வைண்ட் அப் பண்ணிடணும். ஸோ டிவி ஆகட்டுங்க, கம்ப்யூட்டர்ஸ் ஆகட்டும், மொபைல்ஸ் ஆகட்டும், இது எல்லாமே பாத்தீங்கன்னா வைண்ட் அப் பண்ணிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துக்கு ரெடி ஆகணும். லைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிம் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தூங்குறப்போ பெட்ரூம்ல உங்க மொபைல்ஸ் இருக்கக்கூடாது, பெட்ரூம்ல லைட்ஸ் இருக்கக்கூடாது. அது ரொம்ப டார்க்கா இருந்தாதான் நமக்கு வந்து மெலட்டனின் அதிகமா சுரக்கும். அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம நம்ம ஒரு நல்ல ஒரு ஸ்லீப் கிடைக்கும். அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணலாம், ஒரு கிராட்டிடியூட் ப்ரேயர் சொல்லலாம், ஒரு நன்றி உணர்வு, சரிங்களா, நடந்த நல்ல விஷயங்களுக்கு நன்றி உணர்வு சொல்லி எழுதலாம். இல்ல அப்படின்னா ஒரு டீப் மெடிடேஷன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பண்ணலாம். இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஸ்லீப் அப்படிங்கிறது ரொம்ப அருமையா இருக்கும். என்னன்னா ஸ்லீப் அப்படிங்கிறது தான் ஒரு தெரப்பி, சரிங்களா? உங்களை அந்த நாள் ஃபுல்லா இருக்கக்கூடிய அந்த ஆக்டிவிட்டிஸ், அந்த ஸ்ட்ரெஸ், அந்த பிசிக்கல் ஒர்க், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரீசெட் பண்ணி அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப ஆக்டிவா தொடங்குறதுக்கான ஒரு தெரப்பி தான் ஸ்லீப், சரிங்களா? ஸோ ஸ்லீப் பிளேஸ் ஏ மேஜர் ரோல். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டா உங்களுக்கு நல்ல தூக்கம் அப்படிங்கிறது கிடைக்கும், சரிங்களா? அடுத்தது ஸ்ட்ரெஸ்ஸுங்க. ஸ்ட்ரெஸ் இஸ் நத்திங் பட் an எமோஷனுங்க. இது வந்து ஒரு உணர்ச்சி தான், இல்லைங்களா? நம்ம அந்த சுச்சுவேஷன், ஒரு சுச்சுவேஷன் நமக்கு நடக்கிறப்போ அதை எப்படி ஆக்ட் பண்றோம், அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறோம், சரிங்களா? ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நிறைய 3 லெவல் இருக்குங்க, சரிங்களா? ஸோ என்னன்னா ஷார்ட் டேர்ம் ஸ்ட்ரெஸ், மீடியம் டேர்ம் ஸ்ட்ரெஸ், லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ், சரியா? 3 டைப் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இருக்கு. ஸோ ஸ்ட்ரெஸ்ங்கிறது நிறைய பேர் தப்பு, ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா உடம்புக்கு நல்லது இல்லைன்னு நினைப்பாங்க. ஆனா ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நல்லதுதான், சரிங்களா? எப்போனா ஷார்ட் டேர்மா இருந்துச்சு அப்படின்னா. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பாடியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்டீரியா, வைரஸ் இன்ஃபெக்ஷன் ஆகுதுங்க, சரிங்களா? அதை ஃபைட் பண்ணணும். அப்ப என்னன்னா அதை ஃபைட் பண்ணக்கு நமக்கு என்ன தேவைப்படுதுங்க? அந்த அட்ரினல் நமக்கு தேவைப்படுது, இல்லைங்களா? அப்ப அந்த அட்ரினல் அதிகமாறப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அந்த பாக்டீரியா வைரஸை ஃபைட் பண்றதுக்கான அந்த ஒரு மெக்கானிசத்தை வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னொன்னு விஷயம் கூட நீங்க நல்லா தெரிஞ்சிருக்கலாம். சோ நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கோம், நம்மள வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாய் துரத்துது அப்படிங்கிறப்போ நமக்கு அறியாமையே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எங்கிருந்து சக்தி வருதுன்னு தெரியுது, ஓடுவோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா அது அட்ரினல் ரஷ் வந்து நம்ம பாடியில ப்ரொடியூஸ் ஆகும். அதாவது என்னன்னா நம்ம உடம்புக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா பாகத்துக்கும் பிளட் சர்க்குலேஷன் போயிருக்கு. டைஜஷனுக்கு போகும், ரிப்பேருக்கு போகும், மெயின்டெனன்ஸ் போகும், இல்லைங்களா? எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிளட் போயிட்டு இருக்கும். ஆனா அந்த மாதிரி ஒரு டைம்ல, ஒரு எமர்ஜென்சி டைம்ல என்ன பண்ணும்னா பிளட் வந்து ஹார்ட்டுக்கும் லெக்ஸ்க்கு மட்டும் அதிகமா பம்ப் பண்ணும், சரிங்களா? அதுதான் அட்ரினலோட வேலை. அப்ப அதிகமா பம்ப் பண்ணும்போது நமக்கு அதிகமான எனர்ஜி கிடைக்கும், நம்ம அதிகமா ஃபாஸ்டா ஓடுவோம், சரிங்களா? சோ அப்ப அந்த ஷார்ட் டேர்ம் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நமக்கு நல்லதுதான். ஆனா அடுத்த 2 ஸ்ட்ரெஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஹெல்த் சேலஞ்ச் பண்ணக்கூடியது. என்னன்னு பாத்தீங்கன்னா மிட் டேர்ம் ஸ்ட்ரெஸ்ஸுங்க, சரிங்களா? ஷார்ட் டேர்ம் ஸ்ட்ரெஸ்ங்கிறது ஒரு நாள் டு ஒரு 5 நாள் இருக்கலாம், சரிங்களா? மிட் டேர்ம் ஸ்ட்ரெஸ்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு 7 நாள்ல இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 மந்த் வரைக்கும் இருக்கும், சரிங்களா? சோ இந்த ஸ்ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா இதுக்கு நமக்கு டூல்ஸ் இருக்குங்க இதை ஹேண்டில் பண்றதுக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு கோல்டு வாட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா குளிக்கிறது, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜாகிங் போறது, இல்ல ஒரு ஃபாஸ்ட் வாக்கிங் போறது. சோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் நமக்கு குறைக்கக்கூடியது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா நம்ம டீப் பிரீத்திங். சோ இந்த கெட் ரீசெட்ல நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, பிரீத்திங். சோ அந்த டீப் பிரீத்திங் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஹெல்ப் பண்ணும். எப்படி அப்படின்னா நம்ம டீப் பிரீத் பண்ணும்போது அந்த டயஃப்ரமேட்டிக் பிரீத்திங்பாங்க. சோ அந்த டயஃப்ரம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா ஓபன் பண்ணி கொடுக்கும்போது, சரிங்களா, நல்லா ஸ்பேஸ் பண்ணி கொடுக்கும்போது ஹார்ட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸோ ஹார்ட் எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா நமக்கு பிரீத்திங்கே வந்து ஹார்ட் குறைவா இருக்கும்போது தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரீத்திங் அப்படிங்கிறது வேகமா இருக்கும். ஹார்ட் எக்ஸ்பேண்ட் ஆகிறப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா பிரீத்திங்கே நமக்கு குறையும். ஸோ பிரீத் நான் அந்த மாதிரி குறையிறப்ப என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் வந்து இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாடியில கார்பன் டை ஆக்சைடு அக்யூமுலேட் ஆகுதுங்க. ஸோ அப்போ அந்த ஹார்ட் அதிக எக்ஸ்பேண்ட் ஆகி வந்து என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா அதை நல்லா டீப் பிரீத் பண்ணும்போது நம்ம பாடியில இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வெளியே போயிருங்க. அப்போ ஆக்சிஜன் உள்ள வரும். அப்ப என்னன்னா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் ரிடியூஸ் பண்றதுக்கான ஒரு மெக்கானிசம், சரியா? சோ நமக்கு வந்து அந்த டீப், அதாவது இன்னொன்னு விஷயம் பாத்தீங்கன்னா பிரீத் பண்ணும்போது நம்ம இன்ஹேலுக்கு விட எக்ஸேல் அதிகமா இருக்கணும், சரிங்களா? நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 செகண்ட் இன்ஹேல் பண்றோம் அப்படின்னா ஒரு 8 9 செகண்ட் எக்ஸேல் பண்ணணும். சோ அதிகமான நம்ம மூச்சை காத்து இழுக்கிறதுக்கு விட அதிகமான மூச்சு காத்து வெளிவிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது நமக்கு குறையுங்க.
சரிங்களா? சோ லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ்ஸுங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப டேஞ்சருங்க. இது வந்து வருஷ கணக்குல இருக்கிறதுங்க. சரிங்களா? சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹெல்த், நம்ம ஹார்ட்ட வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் பண்ணக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ்ஸுங்க. சரிங்களா? சோ இது வந்து நம்ம ஸ்லீப் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்டர்ப் பண்ணும். சரிங்களா? சோ இது வந்து என்னன்னா ஏற்கனவே ஸ்ட்ரெஸ் பார்த்தோம். நம்ம வந்து பாத்தீங்கன்னா எமோஷனல் ஈட் பண்ணுவோம், அதிகமா ஈட் பண்ணுவோம். நம்ம டைஜஷனும் ஸ்லோ ஆகும். சரிங்களா? அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ட் பீப்புள் கிட்ட என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா செரட்டனின் வந்து பாத்தீங்கன்னா குறைவா இருக்குங்களா. சரிங்களா? சோ செரட்டனின் குறைவா இருந்துச்சு அப்படின்னா கட் ஹெல்த் நல்லா இருக்காது. ஆட்டோமேட்டிக்கா அது பிரெயினையும் எஃபெக்ட் பண்ணும். சோ நம்ம மூடையும் எஃபெக்ட் பண்ணும். ஓகேவா? சோ இந்த ஸ்ட்ரெஸ், இந்த லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குறைக்கிறதுக்கு பெஸ்ட் விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அசோசியேஷன். சரிங்களா? ஓட சோஷியல் கேதரிங் நல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் அசோசியேஷன் இருக்கிறப்போ அந்த லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம குறையுங்கிறாங்க. சோ அசோசியேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த H2C கம்யூனிட்டில கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த H2C கம்யூனிட்டில தொடர்ந்து நீங்க பயணிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக் குறைய ஆரம்பிக்கும். ஸ்லீப்புங்கிறது நல்லா வரும். சரிங்களா? சோ என்ன ரீசன்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா உள்ள நம்ம வரும்போது அந்த எக்ஸசைஸ் பண்றோம், அந்த நாலேஜ் பார்ட் எடுக்கிறோம். இதெல்லாம் எடுக்கும்போது நமக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும். நமக்குள்ள ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது அதிகமாகும். சோ அந்த ஃபீல் ஹாப்பி அத சரிங்களா ஃபீல் குட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா நல்லா நம்மள வந்து நல்லபடியா நம்ம நினைப்போம். அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு லாங் டேர்ம் அந்த ஸ்ட்ரெஸ் குறைய ஆரம்பிக்கும். சரிங்களா? இதனாலதான் என்னன்னா ஒரு கம்யூனிட்டிக்குள்ள இருக்கணும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? சோ அந்த H2C கம்யூனிட்டி நமக்கு அந்த பிளாட்ஃபார்ம் அமைச்சு கொடுத்துருக்கு. நம்ம அதை நல்லபடியா பயன்படுத்திக்கலாம். ஓகேங்களா? சோ இந்த சப்ளிமெண்ட் வைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அஸ்வகந்தா அப்படிங்கிற சப்ளிமெண்ட் நமக்கு அதிகமா ஹெல்ப் பண்ணுதுங்க. சரிங்களா? இது 2 விஷயத்துக்கும் ஹெல்ப் பண்ணுது. சோ நியூட்ரைட்ல வந்து பாத்தீங்கன்னா அருமையான ஃபுட் சப்ளிமெண்ட் நமக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஆர்கானிக் க்ரோன் பிளான்ட்ஸ்ல இருந்து எடுத்திருக்காங்க. சோ இது வந்து பியூரிட்டி இருக்கு. சரிங்களா? நான் GMO ப்ராடக்ட். சோ இது எந்த பூச்சி மருந்து எதுவுமே அடிக்காது. சோ என்னன்னா ஹெல்த்தி ஃபார் இன்டேக். சரிங்களா? அதே மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டி இருக்கு, பொட்டன்சி இருக்கு. சோ இது வந்து டெய்லி 2 எடுக்கலாம். எப்படின்னா நீங்க வந்து டே ஃபுல்லா ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிறீங்க அப்படின்னா மார்னிங் ஒன்னு எடுத்துக்கலாம். இல்ல நைட் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகுது, மைண்ட் காமா இருக்கும்னாலும் நைட் ஒன்னு எடுத்துக்கலாம். சோ இந்த 2 விஷயம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க மார்னிங் ஒன்னு ஈவினிங் ஒன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? சோ நம்ம கிட்ட அருமையான அதுக்கான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. சோ கம்யூனிட்டியில தொடர்ந்து பயணிக்கணும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அந்த லாங் டேர்ம் ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது இருக்காது. ஹோப் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஸ்லீப் அண்ட் ஸ்ட்ரெஸ் பத்தி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ அண்ட் ஓவர் டு ராஜகோபால்.